8 வருடங்களுக்கு முன்பு மணமுடித்த சந்திரா இன்று வாழ்க்கையின் கடுமையான திருப்பத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு ஒரு மகன் இருக்கிறான். 2 வருடங்களுக்கு முன்பு வரை அவளின் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவளுடைய கணவர் அவளை மிகவும் அன்பாக கவனித்துக் கொண்டார். அவள் கேட்ட எல்லாவற்றையும் அவர் கொடுத்தார். வெளியிடங்களுக்கு அழைத்துச் செல்வது, அவளுக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பது என அவர் தன் இல்லற வாழ்க்கையில் அவளை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருந்தார். ஆனால் திடீரென அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. மருத்துவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் அவரை காப்பாற்ற முடியவில்லை. 2 வருடங்களுக்கு முன்பு அவர் இறந்து போனார். அன்றிலிருந்து சந்திராவின் வாழ்க்கை முற்றிலும் மாறிப்போனது. முன்பு அவள் கனவிலும் நினைக்காத கஷ்டங்கள் இப்போது அவள் வாழ்க்கையில் நிரம்பின. கணவர் இருந்தபோது வேலைக்குச் சென்றது கிடையாது. ஆனால் இப்போது தன் மகனை பார்த்து கொள்வதற்காகவும் அடிப்படை தேவைகளுக்காகவும் அவள் ஒரு ஜூஸ் கடையில் வேலைக்குச் சேர்ந்தாள். அந்த கடையில் அவளுக்கு மாதம் 6 முதல் 7,000 ரூபாய் வரை சம்பளம் கிடைக்கும். அந்த பணத்தில் வீட்டு வாடகை, மகனின் பள்ளி செலவு, மளிகைப் பொருட்கள் என எல்லாவற்றையும் சமாளிப்பது மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் அவள் தனது மகனின் எதிர்காலத்திற்காகவும் அவன் நல்ல பள்ளியில் படிக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த கஷ்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டாள். ஒவ்வொரு நாளும் அவள் தன் மகனுடன் சந்தோஷமாக இருக்கவும் மற்றவர்களைப் போல் வசதியாக வாழவும் ஆசைப்பட்டாள். அவளின் இந்த ஆசையும் கஷ்டமும் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருந்தது. அப்படி ஒரு நாள் அந்த ஜூஸ் கடைக்கு ஒரு அழகான காரில் ஒருவர் வந்தார். அவர் வந்து அந்த கடையில் ஜூஸ் குடிக்க ஆரம்பித்தார். சந்திராவை பார்த்ததும் அவருக்கு மிகவும் பிடித்து போனது. அவர் சந்திராவிடம் பேச ஆரம்பித்தார். இந்த கடை உங்களுடையதா என்று கேட்டார். அதற்கு சந்திரா, இல்லை, நான் இங்கே வேலைக்கு இருக்கிறேன் என்று பதில் சொன்னாள். உடனே அவர், உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கிறது என்று கேட்டார். சந்திரா, மாதம் 6,000 முதல் 7,000 வரை கிடைக்கும் என்றாள். அதை கேட்டதும் அந்த மனிதரின் முகத்தில் ஒரு மாற்றம் தென்பட்டது. பிறகு அவர் சந்திராவிடம் ஒரு பெரிய வாய்ப்பை பற்றி பேசத் தொடங்கினார். அந்த வாய்ப்பு என்னவாக இருக்கும்? சந்திராவின் வாழ்க்கையில் இந்த சந்திப்பு என்ன மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது? தொடர்ந்து பார்க்கலாம். அந்த மனிதர் சந்திராவிடம், நீங்கள் எங்கள் வீட்டில் வேலைக்கு வருகிறீர்களா? இந்த ஏரியாவில்தான் எங்கள் வீடு இருக்கிறது. எங்கள் வீட்டில் யாரும் இல்லை. வீட்டை பார்த்து கொண்டால் போதும். மேலும் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நீங்கள் எங்கள் வீட்டிலேயே தங்கிக் கொள்ளலாம் என்றார். இதை கேட்டதும் சந்திராவுக்கு முதலில் கொஞ்சம் பதட்டமாக இருந்தது. ஒரு அந்நிய மனிதரின் வீட்டில் வேலை செய்வது, அங்கேயே தங்குவது என்பது அவளுக்கு மிகவும் பயமாக இருந்தது. ஆனால் அவள் பதட்டத்தை ஒதுக்கி வைத்து யோசிக்க ஆரம்பித்தாள். இந்த சம்பளத்தில் இன்னும் எத்தனை நாட்கள் வேலை செய்ய முடியும்? தனது மகனின் எதிர்காலத்தை பற்றி நினைத்த போதெல்லாம் அவளுக்கு கவலையாக இருந்தது. அவன் அரசு பள்ளியில் படிக்கிறான். ஆனால் ஒரு நல்ல பள்ளியில் படிக்க வைக்க வேண்டும் என்று அவளுக்கு மிகுந்த ஆசை இருந்தது. ஒரு நாள் அவன் நன்றாக படித்து பெரிய உத்தியோகத்தில் சென்று நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவள் நினைத்தாள். இந்த நிலையில் தனக்கு கிடைத்த இந்த புதிய வாய்ப்பை அவள் கையில் எடுக்க தீர்மானித்தாள். கொஞ்ச நேரம் யோசித்த பிறகு அந்த மனிதரிடம் ஒப்புக்கொண்டு அவருடைய தொலைபேசி எண்ணை வாங்கிக் கொண்டாள். உடனே அவர் தனது வீட்டின் முகவரியை சொல்லி, நாளை வீட்டுக்கு வந்துவிடுங்கள் என்று சொன்னார். அதற்கு பிறகு சந்திரா தனது மகனை அழைத்து கொண்டு அந்த வீட்டிற்குச் சென்றாள். அவள் எதிர்பார்த்தது போல் இல்லாமல் அந்த வீடு மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. 2 மாடிக் கட்டிடம், அதனைச் சுற்றி அழகான காம்பவுண்ட், வீட்டைச் சுற்றி வண்ணமயமான பூச்செடிகள், பசுமையான தோற்றம் என அந்த வீடு அழகாக இருந்தது. அந்த வீட்டை பார்த்ததும் சந்திராவுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. இவ்வளவு பெரிய வீட்டில் ஒரே ஒரு மனிதர் மட்டும் எப்படி தனியாக இருக்க முடியும்? சந்திரா வீட்டிற்குள் நுழைந்தபோது அங்கு பெண்கள் யாரும் இல்லை என்பதை கவனித்தாள். அவள் அந்த முதலாளியிடம், ஐயா, இந்த வீடு மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் உங்களுடைய மனைவி எங்கே? உங்களுடைய பிள்ளைகள் எங்கே? அவர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டாள். அதற்கு அந்த முதலாளி, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் பெங்களூருவில் குடியேறிவிட்டார்கள். என்னுடைய மனைவி எனக்கும் அவளுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையால் தனக்கு வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டு போய்விட்டாள்.
இப்போது நான் முற்றிலும் தனிமையில் இருக்கிறேன். நீங்கள் ஒப்புக்கொண்டால் எங்கள் வீட்டிலேயே தங்கிக்கொண்டு வேலை செய்யலாம். உங்கள் எதிர்பார்ப்பை விட அதிகமாகவே நான் சம்பளம் தருவேன் என்று சொன்னார். சந்திராவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு பெரிய மனிதர் ஏன் தனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுக்கிறார்? இவர் சொல்வதில் ஏதேனும் மறைவான நோக்கம் இருக்குமா? சந்திராவின் பயணம் இங்கு தொடங்குகிறது. அடுத்து என்ன நடக்கும்? அந்த முதலாளி சொன்னதை ஏற்று சந்திரா அவர் வீட்டில் வேலைக்குச் சேர்ந்தாள். முதல் நாளே முதலாளி அவளிடம் ஒரு டீ போட்டு கொடுங்கள் என்று கேட்டார். சந்திரா உடனே ஒரு சூடான டீ போட்டு அவரிடம் கொடுத்தாள். அந்த டீயை குடித்த முதலாளி ரொம்ப சூப்பராக இருக்கிறது என்று பாராட்டினார். பிறகு சமையல் ஏற்பாடு செய்யச் சொன்னார். சந்திராவுக்கு நன்றாக சமைக்க தெரியும். அவள் முதலாளிக்கு பிடித்த கோழி, மட்டன், மீன், முட்டை உள்ளிட்ட பல உணவு வகைகளை நன்றாக சமைத்து கொடுத்தாள். முதலாளி அந்த உணவை சாப்பிட்டு, ஆகா, இவ்வளவு சுவையாக இருக்குமா? உங்கள் கைப்புண்ணியம் மிகவும் நன்றாக இருக்கிறது. உண்மையிலேயே உங்களுடைய சமையல் பிரமாதம். நீங்கள் சமைத்த உணவை சாப்பிட்ட பிறகு கடை சாப்பாடு எல்லாம் கேவலமாக தெரிகிறது என்று புகழ்ந்து கொண்டிருந்தார். முதலாளியின் இந்த பாராட்டை கேட்டு சந்திராவுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. முதலாளி மிகவும் நல்லவர் என்றும் தனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது தன் அதிர்ஷ்டம் என்றும் அவள் நினைத்தாள். சந்திரா அந்த வீட்டின் மாடிப்பகுதியில் தங்கிக் கொண்டு வீட்டு வேலைகளை ஒழுங்காக செய்ய ஆரம்பித்தாள். காலையில் எழுந்ததும் வீட்டை சுத்தம் செய்வது, சமையல் செய்வது, முதலாளிக்கு தேவையான உதவிகள் செய்வது என அவள் தினமும் பிஸியாக இருந்தாள். முதலாளியும் அவளை மிகவும் அக்கறையுடன் நடத்தினார். அவளுக்கு வேண்டிய அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுத்தார். சந்திராவுக்கு இந்த வேலை மிகவும் பிடித்து போனது. மாதம் முடிவடையும் நேரம் வந்தது. முதலாளி சந்திராவை அழைத்து, இதோ உங்களுடைய சம்பளம் என்று ஒரு உரையை நீட்டினார். நீங்களே பிரித்து பாருங்கள் என்றார். சந்திரா உரையை பிரித்து பார்த்தாள். அதில் 20,000 ரூபாய் இருந்தது. இதை பார்த்ததும் சந்திராவுக்கு ஒரே அதிர்ச்சி. எனக்கு இவ்வளவு சம்பளமா? நான் எதிர்பார்த்ததை விட இது மிக அதிகம் என்று அவள் ஆச்சரியத்துடன் கூறினாள். இதற்கு முன்பு 6,000 அல்லது 7,000 ரூபாய்க்குத்தான் வேலை செய்தாள். ஆனால் இப்போது 20,000 ரூபாய் கிடைக்கும்போது அவளுக்கு மகிழ்ச்சியில் ஒரு புது உலகமே தெரிந்தது. அவள் முதலாளிக்கு நன்றி கூறினாள். இந்த உதவி அவளுக்கு எவ்வளவு முக்கியமானதாக இருந்தது. முதலாளியின் இந்த செயல் சந்திராவின் மனதில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? அந்த 20,000 ரூபாய் சம்பளத்தை வாங்கிய சந்திரா முதலாளியிடம் நன்றி தெரிவித்தாள். அப்போது முதலாளி, இனிமேல் நீங்கள் என்னை ஐயா என்று அழைக்க வேண்டாம், வாப்பு என்று அழைத்தாலே போதும் என்று சொன்னார். இந்த வார்த்தைகளை கேட்ட சந்திராவுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அதைவிட பெரிய ஆச்சரியம் அவளுக்கு அடுத்து காத்திருந்தது. முதலாளி சந்திராவின் மகனை அழைத்து, இனிமேல் இந்த பிள்ளை அரசு பள்ளியில் படிக்க வேண்டாம், நான் என் சொந்த பணத்தில் ஒரு நல்ல தனியார் பள்ளியில் சேர்த்து அவனுக்கு நல்ல கல்வியை கொடுக்கிறேன் என்று சொன்னார். இதை கேட்டதும் சந்திராவுக்கு கண்கள் கலங்கின. நான் இவ்வளவு கஷ்டப்படுவதே இந்த ஒரே ஒரு பிள்ளைக்காகத்தான். அவன் நன்றாக படித்து நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே என் ஒரே ஆசை. நீங்கள் இவ்வளவு பெரிய உதவி செய்வீர்கள் என்று நான் நினைக்கவில்லை என்று அவள் கண்ணீருடன் கூறினாள். முதலாளி, கவலை வேண்டாம், நானே இந்த பிள்ளையை பத்திரமாக பார்த்து கொள்கிறேன் என்று உறுதியளித்தார். நாட்கள் செல்ல செல்ல சந்திராவுக்கும் முதலாளிக்கும் இடையே நெருங்கிய பந்தம் ஏற்பட்டது. ஆரம்பத்தில் முதலாளியை பற்றி பயமும் சந்தேகமும் இருந்தது. ஆனால் அவர் செய்த உதவிகளை பார்க்க பார்க்க அவர் மீது சந்திராவுக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதையும் பாசமும் உருவாக ஆரம்பித்தது. அதே சமயம் முதலாளி சந்திராவை பார்க்கும் பார்வையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் தென்பட ஆரம்பித்தது. அவர் சந்திராவிடம் விசேஷமாக பேசுவதும் அவளுடைய கஷ்டங்களை பற்றி கேட்டறிவதும் அவளுக்கு உதவி செய்வதுமாக இருந்தார். ஒரு நாள் முதலாளி சந்திராவிடம், உன்னுடைய கணவருக்கு என்ன ஆச்சு என்று கேட்டார். சந்திரா தன் கணவரின் மரணத்தை பற்றி கண்ணீருடன் கூறினாள். எனக்கு எப்படிப்பட்ட கணவர் கிடைத்தார்? அவர் இருந்த வரைக்கும் எனக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் உடல்நிலை சரியில்லாமல் அவர் இறந்து போனார். இப்போது நான் முற்றிலும் தனிமையில் இருக்கிறேன் என்றாள். இதை கேட்ட முதலாளி சந்திரா மீது இரக்கம் கொண்டார்.
சந்திராவின் இந்த தனிமை மற்றும் கஷ்டத்தை அவரால் தாங்க முடியவில்லை. இதனால் அவருக்கும் சந்திராவுக்கும் இடையிலான உறவில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டதா? அடுத்து என்ன நடக்கும்? அந்த வீட்டில் சந்திரா தங்கி வேலை பார்த்து வந்த நிலையில் முதலாளிக்கும் அவளுக்கும் இடையே நெருக்கமான பந்தம் உருவாகியிருந்தது. ஒரு நாள் சந்திராவின் மகனுக்கு பிறந்த நாள். முதலாளி அந்த சிறுவனுக்கு ஒரு அழகான விளையாட்டுப் பொருட்கள் வாங்கி வந்து கொடுத்தார். மேலும் சந்திராவுக்கு ஒரு அழகான பட்டுப்புடவை வாங்கி வந்து கொடுத்தார். உடன் மல்லிகை பூவும் வாங்கி வந்து, இந்த புடவையை கட்டிக்கொண்டு மல்லிகை பூவை சூடிக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். சந்திராவுக்கு இதை பார்த்ததும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இவர் இவ்வளவு அன்பாக நடந்து கொள்கிறாரே, இவருக்கு என்ன வேண்டும் என்று அவள் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. என்றாலும் அவர் கொடுத்த புடவையை கட்டிக்கொண்டு மல்லிகை பூவை சூடிக்கொண்டு முதலாளி முன்பு சென்றாள். சந்திரா மிகவும் அழகாக இருந்தாள். முதலாளி அவளை பார்த்த பார்வையில் ஒரு தனி வெளிச்சம் இருந்தது. அப்போது முதலாளி, சந்திரா, நான் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப் போகிறேன். ஒருவேளை நீங்கள் இதில் வருத்தப்பட்டாலும் எனக்கு பிரச்சனையில்லை, சந்தோஷப்பட்டாலும் பிரச்சனையில்லை. ஆனால் யோசித்து பதில் சொல்லுங்கள். உண்மையிலேயே உங்களை எனக்கு மிகவும் பிடித்து போயிருக்கிறது. நான் வயதில் முதிர்ந்தவனாக இருக்கலாம், ஆனால் ஒரு துணை இன்றி நான் மிகவும் தனிமையில் இருக்கிறேன். எத்தனை நாளைக்குத்தான் இந்த தனிமையை தாங்குவது? நீங்கள் எனக்கு மனைவியாக வருகிறீர்களா என்று கேட்டார். இதை கேட்டதும் சந்திராவுக்கு ஒரு கணம் அதிர்ச்சி. அவள் எதிர்பாராத இந்த கேள்வி அவளது மனதில் சுழலையிட்டது. இவர் என்னை பொருளாக நினைத்து பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிய மாட்டாரே என்று முதலில் ஒரு யோசனை வந்தது. ஆனால் இவர் மட்டும் இல்லாவிட்டால் எனக்கு இந்த வேலையும் இந்த சம்பளமும் என் மகனின் நல்ல கல்வியும் கிடைத்திருக்குமா என்றும் அவளுக்கு தோன்றியது. முதலாளி தன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ளும் இந்த முடிவு சந்திராவின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையும். அவள் என்ன முடிவு எடுப்பாள்? சந்திரா மிகவும் ஆழமாக யோசிக்க ஆரம்பித்தாள். எனக்கு எவ்வளவோ சொந்தங்கள் இருக்கிறார்கள், ஆனால் என் கணவர் இறந்ததிலிருந்து யாருமே என்னை கண்டு கொள்ளவில்லை. என் கஷ்டங்களில் யாரும் பங்கு கொள்ளவில்லை. ஆனால் இவர் மட்டும் எனக்கும் என் மகனுக்கும் இவ்வளவு உதவி செய்திருக்கிறார். இவருக்காக நான் என்னையே ஒப்படைப்பதில் தவறில்லை என்று ஒரு முடிவுக்கு வந்தாள். பின்னர் சந்திரா முதலாளியிடம் தான் சம்மதிப்பதாக கூறினாள். அதை கேட்டதும் முதலாளிக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பல வருடங்களாக பெண்களை பார்க்காமல் ஒதுங்கி வாழ்ந்த முதலாளி சந்திராவின் மூலம் மீண்டும் வாழ்வில் ஒரு புதிய நம்பிக்கையை பெற்றார். இருவரும் சந்தோஷமாக ஒரே அறையில் தங்க ஆரம்பித்தனர். அது சந்திராவுக்கு ஒரு புதிய அனுபவமாகவும் முதலாளிக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாகவும் அமைந்தது. ஏனெனில் இருவருக்கும் ஒரு துணை தேவைப்பட்டது. சந்திராவுக்கு ஒரு ஆண் துணை, முதலாளிக்கு ஒரு பெண் துணை. சிறிது நாட்களுக்குப் பிறகு முதலாளி ஒரு நல்ல முகூர்த்த நாளை பார்த்து கோவிலுக்கு அழைத்துச் சென்று சந்திராவின் கழுத்தில் தாலியை கட்டினார். யாரிடமும் சொல்லாமல் அமைதியாக இந்த திருமணத்தை நடத்தினர். சந்திரா மனப்பூர்வமாக அந்த தாலியை ஏற்றுக்கொண்டாள். இப்போது எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைத்துவிட்டது என்று அவள் கடவுளை வணங்கினாள். முதலாளி சந்திராவுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி கொடுக்க முடியுமோ அவ்வளவையும் கொடுக்க ஆரம்பித்தார். சந்திரா தன்னை பிரியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். இருவருக்கும் இடையே ஒரு புதிய உறவு பூக்க ஆரம்பித்தது. முதலாளி சந்திராவை ஒரு பொருளாக நினைக்கவில்லை, அவளை தன் மனைவியாக மதித்தார். இந்த உறவில் இருவரும் மிகுந்த மகிழ்ச்சியை கண்டனர். இப்படி அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் சந்திராவின் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு புதிய செய்தி காத்திருந்தது. அந்த செய்தி என்னவாக இருக்கும்? இப்படியே அவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 1 வருடம் கழித்து சந்திராவுக்கு மீண்டும் ஒரு குழந்தை பிறந்தது. இந்த மகிழ்ச்சியான நிகழ்வு அந்த வீட்டில் புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தியது. சந்திராவின் முதல் கணவனுக்கு பிறந்த மகன் இப்போது பெரிய பையனாகிவிட்டான். அவனை பற்றி அவளுக்கு கவலை இருக்கவில்லை. முதலாளி அவனை மிகவும் அன்புடன் கவனித்து வந்தார். ஆனால் இந்த புதிய குழந்தை மீது அவளுக்கு இன்னும் அதிக கவனமும் அக்கறையும் இருந்தது. இந்த குழந்தையாவது பத்திரமாக வளர வேண்டும், இதற்கு எந்தவிதமான கஷ்டமும் வரக்கூடாது என்று அவள் நினைத்தாள்.
முதலாளியும் புதிய குழந்தையை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார். சந்திரா மகிழ்ச்சியாக இருந்தாலும் சில நேரங்களில் ஊரில் உள்ளவர்கள் அவளை பற்றி பலவாறாக பேசுவதை கேட்டு அவளுக்கு வருத்தமாக இருந்தது. இவளை எப்படி ஒரு மனிதர் மனைவியாக ஏற்றுக்கொண்டார்? இவளுக்கு முன்பு ஒரு கணவர் இருந்தாரே என்று சிலர் விமர்சித்தனர். ஆனால் சந்திரா இவை எல்லாவற்றையும் பொருட்படுத்தவில்லை. தனக்கு கிடைத்த புதிய வாழ்க்கையில் அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள். முதலாளி அவளுக்கு முன்பு இருந்ததை விட அதிகமான சுதந்திரத்தையும் மரியாதையையும் கொடுத்தார். அவளுடைய கஷ்டங்களை நீக்கி ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை அளித்தார். சந்திரா தன் கடந்த காலத்தை மறந்து புதிய வாழ்க்கையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தினாள். அவள் முதலாளியை மிகவும் அன்புடனும் பத்திரமாகவும் கவனித்து கொண்டாள். அவர்கள் இருவரும் இணைந்து சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவித்தனர். சந்திராவின் வாழ்க்கை முன்பு எப்படி இருந்தது என்பதை நினைத்து பார்த்தால் இப்போது அவள் பெற்ற மகிழ்ச்சி மிக பெரியது. கடவுள் அவளுக்கு நல்லதையே செய்திருக்கிறார் என்று அவள் நம்பினாள். கதையின் நாயகி முதலாளியின் அன்பில் பாதுகாப்பில் காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறாள். இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது? இது போன்ற வாழ்க்கை மாற்றங்களை பற்றி உங்கள் கருத்து என்ன? நீங்கள் சந்திரா இடத்தில் இருந்திருந்தால் இந்த முடிவை எடுத்திருப்பீர்களா? உங்களுடைய பதில்களை கீழே உள்ள கமெண்ட் பிரிவில் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு மிகவும் முக்கியமானவை.